ஹலோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்கும் சாரியா, ஏன்னா வந்து ட்ரிப் வீடியோவில் வந்து எடிட் பண்ணி போடுறது வந்து கொஞ்சம் டைம் ஆகிப்போச்சு. ஒரு வீடியோக்கும் நிறைய டிலே கேப் இருந்துருச்சு. ஸோ எல்லோரும் மன்னிச்சிடுங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா வீடு மாற்றிருந்தால, ஸோ அதனால் அது நிறைய வேலைகள். ஸோ ஒரு ஏரியாவிலேருந்து ஏரியா வீடு மாறினா என்னென்ன கஷ்டம் இருக்குன்னு நிறையா பார்த்தேன். இன்னைக்கு மீன்ஸ் வீடு மாற்றப்போ தான் தெரிஞ்சது ரொம்ப பெரிய தலைவலி பிடிச்ச வேலை அது, ரொம்ப இது. ஸோ அதனால் வீடு எடிட் பண்ணி போடுறது வந்து டைம் இதாகிடுச்சு. ஸோ எல்லோரும் மன்னிச்சுக்கோங்க. சின்ன வயசுலேருந்து ஒரே வீட்டிலே இருந்தால் அண்ட் அப்படியே மாறினாலும் ஏரியா உள்ளே தான் மாறுவோம். ஸோ இப்போ வேறு ஒரு ஏரியா டோட்டலாக வந்தோடனே அப்படியே டோட்டலாக அது வீட்டில் நான் தான் ஒரே ஒரு பையன். ஸோ எல்லாத்தையும் நானே தான் பார்த்தாகணும், வேறு வழி கிடையாது. அதனால் ரொம்ப டைம் ஆகிப்போச்சு. அண்ட் இன்னொரு ஒரு சின்ன சம்பவம் ஒன்று ஆகிடுச்சு ஒரு 2 days முன்னாடி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து போயிட்டே இருந்தேன்னா திருவற்றியூர் அந்த மெயின் ரோட்டில். ஸோ ஏதோ ஒரு ரைடு திரும்பணும் ஒரு வீட்டுக்கு. ஸோ ரைடு திரும்பணும்னு சொல்லிட்டு நான் ரைடு பார்த்துட்டே போயிட்டு இருந்தேன். என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டிவைட் ஒன்று வந்துச்சு, அவர் சந்தம் வந்துச்சு. சரி ஓகே திருப்பலாம் சொல்லிட்டு ரைட் திருப்பினா பார்த்தா இந்த டிவைடர் கீழே ஒரு குட்டி கல் ஒன்று, இந்த மாதிரி இதே டிவைடர்னா கீழே ஒரு குட்டி கல், அதை பார்க்கல. ஸோ டக்குன்னு நான் திரும்பும்போது கரெக்டாக போலீஸ்கார் வந்து டிராஃபிக் போலீஸ் வந்து ரைடு கைப்பட்டாரா வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு நான் சைடு வண்டி அவர் வந்து விட்டுட்டு இருந்தார். ஸோ கைப்பட்டாரா, நான் டக்குன்னு ஸ்டாப் பண்ணுவோம், கீழே கால் வச்சேன்னா பேலன்ஸ்க்கு பார்த்தா அந்த கல்லுக்கு நடுவில் என் கால் போய் மாட்டிக்கிச்சு. ஸோ கல் என்னோடய வண்டி ஃபுட் ரெஸ்ட்டு, அதுக்கு நடுவில் என் கால். ஸோ அதனால் என்னாச்சுன்னா என் கால் பெண்ட் ஆயிடுச்சு, மாட்டி லைட்டாக வண்டி அப்படியே சாய்ச்சிட்டேன் கால் மேலேயே. ஸோ வண்டி செம்ம ஹீட்டாக இருந்ததா, அந்த இன்ஜின் வந்து என் காலில் பட்டு தோல் உறிஞ்சிருச்சு அப்படியே பயங்கரமாக. ஸோ அது காட்ட முடியாது, அது ஒரு மாதிரியாக இருக்கும் பார்க்க. என் ரைட் சைடு காலில், அதனால தான் டவுசர் போட்டு சுற்றிட்டு இருக்கேன். கொஞ்ச நாளைக்கு பேண்ட்டு போட முடியாது. சரி ரைட்டில் திரும்புறப்ப பார்த்து பண்ணுங்கள். அதே எனக்கு சந்தை எந்த சந்தைன்னு சரியாக தெரியலையா, ஸோ அதனால் சந்தை பார்த்துட்டே திருப்பினேன். டிவைடர் பார்த்துட்டு கீழே இருந்த அந்த குட்டி கல்லை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அது மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க எப்போவுமே. டிவைடர் கீழே குட்டி குட்டி கல் இருக்கும், இந்தியன் ரோட்ஸில் என்ன இருக்கும். ஸோ கைஸ், அண்டு நிறைய பேர் கேட்டது பட்ஜெட் தான் எப்படி இருந்தாலும் கேட்பீங்க. நான் போகலனாலும் கண்டிப்பாக நீங்களே கேட்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ரைடோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணேன். நிறைய பேர் வந்து இந்த ரைடுக்கு வந்து இந்த நியூமெரிக்கல் நம்பர்ஸ், அந்த பட்ஜெட், அந்த நம்பர்ஸ்க்காக தான் வந்திருப்பீங்க. ஸோ அதை நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த பட்ஜெட் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி முடிச்சிடுறேன். கைஸ், டோட்டலாக வந்து ரைட் பண்ண கிலோமீட்டர்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து 3441 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் ரைட் பண்ணியிருந்தேன். ஸோ பெட்ரோலுக்கு வந்து கரெக்டாக எவ்வளோச்சுன்னு பார்த்தீங்கன்னா 7239 ரூபா. இது வந்து நீங்கள் அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கோங்க, 3500 கிலோமீட்டர்ஸ் வச்சுக்கோங்க, ஒரு 7300 ரூபா வந்து வச்சுக்கோங்க. இது வந்து பெட்ரோலுக்கு வந்து ஆச்சு. ஸோ டோட்டலாக இந்த ரைடுக்கு வந்து எனக்கு ஆன பட்ஜெட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 19000 ரூபா கரெக்டாக செலவாச்சு. ஸோ 19000 ரூபாயில் 7300 பெட்ரோல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்களேன். அண்ட் வந்து மீதி செலவு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1500 ரூபாய்க்கு வந்து நான் வந்து ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். ஸோ கோவாவில் வந்து ட்ரெஸ் வாங்கினேன் அக்காவுக்கு எனக்கு அப்படி சொல்லிட்டு. ஸோ 19000 அந்த 1500 ரூபா மைனஸ் பண்ணிங்கன்னா ஒரு 17500 ரூபா தான் எனக்கு வந்து டோட்டலாக இந்த ரைடுக்காக மட்டும் செலவான காசு 17500 ரூபா. ஸோ அந்த 7500 ரூபாய் நீங்கள் மைனஸ் பண்ணுவீங்க, பெட்ரோலுக்கு அப்படி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மீதி எனக்கு வந்து ஒரு 11 நாள் நான் வந்து சாப்பிட்டதுக்கு, ரைட் பண்ணதுக்கு, அந்த இதர செலவுகள் அது எல்லாமே சேர்த்து, ரூம் ஸ்டே அது இது சேர்த்து வந்து எனக்கு மொத்தமாக வந்து 10000 ரூபா வந்து ஆயிருக்கு. ஸோ 16500 ரூபா. இதுலேயே வந்து இது வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்டு. ஸோ ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, கம்மியான பட்ஜெட் தான் இது. ஆனால் இதை விட கம்மியாக ரைட் பண்ண முடியும். ஆனால் நார்மலாக நீங்கள் ரைட் பண்ணியிருந்தால் இந்தளவு இப்போ கம்மி பட்ஜெட் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து 3 நாள், அதாவது வந்து நான் மொத்தம் 11 நாள் ரைட் பண்ணோம். ஸோ 3 நாள் வந்து நாங்கள் வந்து இது மும்பையில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தாலும் அது வந்து எங்களோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து எங்களுக்கு ஃப்ரீயாகவே ஸ்டே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் ஃபுட்டு சில வேலைக்கு வந்து ஃப்ரீயாகவே அவர் கொடுத்தாரு. ஸோ அதனால தான் வந்து எங்களோட பட்ஜெட் வந்து இவ்வளோ கம்மி பண்ண முடிஞ்சது. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் வந்து கோவாவில் வந்து நாங்கள் ரூம் எடுத்திருந்தோம். ஸோ அந்த ரூம் ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3400 ரூபான்னு நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு, எனக்கு கரெக்டாக தெரியல. பட் ஆனால் ஆளுக்கு வந்து 2500 ரூபா வந்தது. மொத்தம் 5 பேர் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ டிவைட் பண்ணும்போது 2500 ரூபா சம்திங் என்னவோ வந்தது. ஸோ 3 டேஸ்க்கு. அண்டு மொத்தம் 6 நாள் கணக்காச்சு. அண்ட் மீதி வந்து 4 நாள் வந்து நாங்கள் வந்து பெட்ரோல் பங்க்கில் ரோட்டில் தான் வந்து தூங்கணும். ஸோ வேறு வழி இல்லை. அப்போல்லாம் வந்து ரூம் எடுத்துகிட்டு இருந்தால் காசு தேவையில்லாமல் நிறைய செலவாகும். ஸோ எல்லாமே பாய்ஸ் தானே, பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் வந்து அப்படியே பெட்ரோல் பங்க்கில் இல்லை ரோட்டில் ஓரமாக எங்கெங்கே இடம் கிடைக்குதோ அங்கங்கே அப்படியே படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்து தான் நான் வந்து போனோம். ஸோ நான் வந்து இந்த இதில் வந்து நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பட் ஆனால் நான் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் எல்லாமே ரியலாக வந்து நான் காட்டலை. லைக் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நாங்கள் என்ன ரியலாக பண்ணுமோ அதை காட்டலை. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் மைண்ட் வந்து இதாகவே இருந்தது அந்த இதில். ஸோ அதனால் வீடியோவில் வந்து என்னால் காட்ட முடியல. அண்டு இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ 4 நாள் ரோட்டில் தங்கணும். ஸோ லாஸ்ட் ஒரு நாள் நாங்கள் ரிட்டர்ன் வரப்போ மட்டும் ஒசூரில் வந்து ரகு டிஎஸ்பின்னு ஒருத்தர் வந்து இருக்கார். அவர் இன்ஸ்டாடி ரகு டிஎஸ்பி. ஸோ அவர் வந்து எங்களுக்கு மீம்ஸ்லாம் போட்டு கலாச்சிருப்போம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து எங்கள் வீட்டில் வந்து தங்கிடுங்க ப்ரோ ஒசூரில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு மட்டும் கொஞ்சம் நேரம் வந்து அவங்க வீட்டில் படுத்துட்டு, ஸோ நைட் ஒரு 10-10:30 11 மணிக்கிட்ட போனோம் அவர் வீட்டுக்கு. ரிட்டர்ன் காலையில் சீக்கிரமாக ஒரு 6 மணி இல்லை 7 மணி அப்படி இருந்து
அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் வந்து நாங்கள் வந்து ஸ்டே வந்து ஃப்ரீயாக பண்ணியிருக்கோம். 5 இல்லை 8 நாள் வந்து ஸ்டே வந்து ஃப்ரீயாக பண்ணியிருக்கோம். ஸோ மீதி 3 நாள் மட்டும் தான் நாங்கள் வந்து கோவாவில் மட்டும்தான் வந்து ரூம் வந்து ரெண்ட் எடுத்தோம். ஸோ இதனால் வந்து எங்களுக்கு இந்த ரைடு வந்து ரொம்ப கம்மி பட்ஜெட். நான் சொன்னது வந்து எல்லாருக்கும் சேம் பட்ஜெட் கிடையாது, பைக்குக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறும். ஸோ ஜிடிக்கு வேறு மாதிரி வரும், டாமினருக்கு வேறு மாதிரி வரும். ஸோ R15லாம் இன்னுமே கம்மியாக வந்துச்சு பட்ஜெட்டு. ஸோ எனக்கு வந்து இந்த பட்ஜெட் வந்து வந்தது, அதை தான் நான் உங்களுக்கு அப்படியே சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த ரைடோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன்ல, சரி ஓகே அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், நான் போகிறேன். அண்டு பட்ஜெட்டு பார்த்துருப்பீங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து பாருங்கள், பார்க்க வேண்டிய பாருங்கள். ஸோ டைம் இருந்தால் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மும்பை கிளம்புறப்போ எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் செம்ம டயர்ட் ஆகிட்டேன். ஸோ என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட் டே எப்படியோ ஓட்டிட்டேன், தாக்கு பிடிச்சி நைட்டு கிளம்பு, நைட்டு ஃபுல்லாக ஓட்டிட்டேன். காலையில் வந்து கரெக்டாக ஒரு 10 மணிக்கிட்ட எனக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ பெட்ரோல் பங்க்கில் வந்து என்ன பண்ணேன்னா, பெட்ரோல் பங்க்கில் வந்து நான் படுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து கிளம்புனேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ மும்பை வந்து அங்கே சொன்னா கைஸ், மும்பை ரைடுன்றது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு லெவலுக்கு மேலே வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிடுவீங்க. லைக் வந்து ரிட்டன் வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு எல்லாம் தோண ஆரம்பிச்சிடும். ஸோ புதுசாக ஒருத்தர் நீங்கள் போனீங்கன்னா எப்படி ஒரு 800 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் எப்படியா தாக்கு பிடிச்சி ஓட்டிடுவீங்க. பட் ஆனால் எப்படி சொல்கிறது, அதான் ப்ராப்பர் ரெஸ்ட் எடுக்காம ஓட்டுறப்போ. ஸோ அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ரொம்பவே வந்து இதாயிரும். லைக் வந்து இந்த ஹாலுசினேஷன்லாம் வந்து கிரியேட் ஆகும். ஸோ சில பேருக்கு ஸோ அது மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நீங்கள் நைட்டில் அப்படி தூங்காமல் அப்படிலாம் ஓட்டுறப்போ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு சோல் ரைடருக்கு வந்து டக்குன்னு வந்து கார் வந்து நம்ம பிரிட்ஜ் மேலே ஏறுற மாதிரி, ஒரு பிரிட்ஜ் மேலே போகிற மாதிரிலாம் ஹாலுசினேஷன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. டக்குன்னு லெஃப்ட் ஓரம் கட்டி சொன்னார் இந்த மாதிரி, நான் பிரிட்ஜ் எங்கடான்னு கேட்டோம். எனக்கு என்னது பிரிட்ஜா, டே பிரிட்ஜே வரல, அப்போ தான் தெரிஞ்சது. ஓகே வேணாம் இது மேலே ஓட்டுற ரிஸ்க்கு, ஹாலுசினேஷன் கிரியேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், லெஃப்ட்லேயே ஓரம் கட்டலாம் சொல்லிட்டு செகண்ட் டே நைட் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சரியான குளிர் கைஸ். ஒரு 14 டிகிரி செல்சியஸ் கரெக்டாக நாங்கள் கூகுளில் பார்த்தோம். அந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு 80-90 நீங்கள் வண்டி ஓட்டிக்க ப்ராப்பரான ஒரு, அதாவது வந்து குளிருக்கு தேவையான கியர்ஸ் எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஓட்டிங்க வச்சுக்கோங்க, வேறு லெவலில் சத்தியமாக குளிரும். என்கிட்ட வந்து நான் ஃபுல் கான்டெக்ட் க்ளவுஸ் வந்து எடுத்துகிட்டு போகல, ஏன்னா எனக்கு அந்த நார்மல் க்ளவுஸ் தான் கம்ஃபர்டபுளாக சொல்லிட்டு நார்மல் க்ளவுஸ் வந்து எடுத்துகிட்டு போனேன். அது ரொம்ப சீப் க்ளவுஸ் தான். ஸோ ஃபுல் கான்டெக்ட் போட்டால் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது கோப்ரோ ஆன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு போகல. பார்த்தீங்கன்னா செம்ம குளிர். நானும் என்னென்னவோ பண்ணி எவ்வளோ திக்கான ட்ரெஸ்லாம் போடுறேன், இந்த ரெயின் கோட் போடுறேன், என்னால் குளிர் தாங்கவே முடியல. பட் ஆனால் நான் வீடியோவில் வந்து அந்தளவுக்கு நான் எதுக்குமே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலை. லைக் வந்து வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக நான் முடிச்சிட்டேன். நான் ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது இந்த ரைடில். ஸோ நிறைய கஷ்டங்கள். பட் ஆனால் எப்படி இருந்தாலும் அதை தாண்டி ஒரு ஜாலியாக இருந்தது. ஸோ சில விஷயங்கள்லாம் வந்து மும்பை ரைடில் மும்பையில் பார்த்தது அதெல்லாம் வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது எனக்கு. ஸோ எஸ்பெஷலி வந்து மும்பையில், அதாவது இங்கேருந்து நீங்கள் போனீங்கன்னா அங்கே நல்லா என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குளிர் தான் பெட்ரோல் பங்க்லேயே அப்படி தூங்கணும் அவனுக்கு அந்த மாதிரி. அதுக்கப்புறமா தான் அங்கே நெருப்பு கொளுத்தி அங்கே கொஞ்சம் குளிர் கஞ்சி, ஏன்னா அவ்வளோ குளிர். நாங்கள் நெருப்பு கொளுத்திடலான்ற மைண்ட் செட்டுக்கே போயிட்டோம் பெட்ரோல் பங்க் பக்கத்துலேயே, என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு. ஸோ அந்தளவு குளிர். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பணும். அதுக்கப்புறம் மும்பை வந்து சேர்ந்தோம். மும்பையில் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம். அங்கங்கே சுற்றுறது, அங்கே சும்மா சைட் அடிச்சு அப்படியே சுற்றிக்கிட்டு ஜாலியாக பசங்களோட, அது ஒரு என்ஜாய்மெண்ட்டு. பசங்களோட போனால் எப்படி உங்களுக்கே தெரியும்ல, அதே மாதிரி தான் நார்மலாக. ஸோ அதே மாதிரியே போச்சு. சத்தியமான கோவா வேறு லெவல் ஊரியா. நீங்கள் போனீங்க வச்சுக்கோங்களேன், நல்லா காசு எடுத்துகிட்டு போங்க. பட் ஆனால் நீங்கள் எப்படி சொல்கிறது, சரக்கு அடிக்காமல் இருக்கவங்களாம் போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். நம்மள மாதிரி போனீங்கன்னா கஷ்டம் தான். ஸோ ஆனால் சரக்கு அடிக்கிறதுக்கு போனால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். பட் ஆனால் சாப்பாடு அங்கே நல்லாயிருக்கும். லைக் ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சாப்பாடு எனக்குலாம் ஒரு ஃப்ரைட் ரைஸே வந்து 300-250 அந்த ரேஞ்சில் வந்து இருக்கும் கண்டிப்பாக. ஒரு நார்மல் ஃப்ரைட் ரைஸ் தான். ஸோ அதுவே வந்து 300-250 அந்த ரேஞ்சில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நாங்கள் அதை வாங்கி சாப்பிட்டோம். மீன்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஸோ அதெல்லாம் காஸ்ட்லியாக இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ ஆனால் நல்ல காசு எடுத்துகிட்டு போனீங்கன்னா வேறு லெவல் என்ஜாய் பண்ணலாம். ஸோ கோவா போகிறப்ப மட்டும் நிறைய காசு எடுத்துகிட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு போங்க. உண்மையிலேயே ஃபன்னாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நிறைய இந்த விஷயத்தை நடந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு தான் நிறைய டேமேஜ் ஆச்சு எல்லாருக்குமே. வந்து சச்சினுக்கு வந்து கோப்ரோ உடஞ்சிருச்சு, அவனோட ஃபோன் உடஞ்சிருச்சு. அவன் ஃபோனில் தான் ரைட் பண்ணிட்டு இருந்தான். சோல் ரைடரோட ஃபோன் தான், கார்த்தி அவர் பேர் கார்த்தி தான், வந்து கார்த்தியோட ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேபி குயினுக்கு வந்து இந்த பிரச்சனை ஆச்சு இல்லை. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேபி குயினுக்கு வந்து இந்த ஸ்டார்டர் காயில்னு வச்சுக்கோங்க, இல்லை மேக்னெட்டிக் காயில் வச்சுக்கோங்க, பிக்கப் காயில் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அது வந்து எப்படின்னா ஜஸ்ட் அது வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இன்ஜினுக்கு இந்த சைடு லெஃப்ட் சைடு அந்த கேசிங்கில் இருக்கும். ஸோ அது வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணி கொடுக்கும். அதுதான் அதோட வேலை. ஸோ அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த ஃபேனில் இருக்கும், ஃபேனில் அப்புறமா வந்து மோட்டரில் இருக்கும், அந்த மாதிரி காயிலாம் வச்சுக்கோங்களேன். அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 3 இடத்துல வந்து தீஞ்சு போயிருந்தது. ஸோ அதனால் வந்து பேட்டரி சார்ஜ் ஆகலை, புது பேட்டரி தான் சார்ஜ் ஆகலை. சரி அப்புறமா வந்து அதை நான் வந்து மாற்றினேன், லோக்கல் தான் கைஸ். சத்தியமாக ஆல்ரெடி நான் அது ஸ்டைன் ஃபேக்கில் மாற்றலாம், அந்த நைட்டாக கொடுத்து மாற்றினேன், கிரியன் நைட்டை 200 தான் கைஸ் வாங்கினது. எனக்கு அந்த காயிலோட விலை வந்து 1200. அண்ட் அதுக்கப்புறம் அதோட பேக்கிங் வந்து அந்த கேஸ்கெட் மாதிரி வரும்ல சைடில், அது ஒட்டி பேக் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து ஒரு 100 150 சரியாக தெரியல. ஸோ அது மட்டும் நான் பொருள் மட்டும் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டேன். சீரியஸ்லி 5 நாள் ஒரு வண்டி வச்சுருந்தாரு, 200 மட்டும் தான் வாங்கினார். அது ஃபிட் பண்ணிவிட்டு 3 days நான் வண்டி செக் பண்ணிட்டு தரேன்ப்பா, ஒயரிங்லாம் செக் பண்ணிட்டு தரேன்னு சொல்லிட்டு அவரே ஒரு 2 days ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது ஒயரிங் எல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணி வண்டி கரெக்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச அப்புறமா தான் என்கிட்ட வந்து கொடுத்தாரு. ஸோ அதுக்கே வந்து 200 தான் வாங்கினார். உண்மையிலே சீரியஸ்லி வேறு லெவலு. ஸோ எனக்கு இந்த பிரச்சனை ஆச்சா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோல் ரைடர் வந்து கீழே உள்ள மாதிரி போயிட்டான்.
ஒரு இடத்துல. கோவா டு சென்னை லாஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கீழே உள்ள மாதிரி போயிட்டான், ஜஸ்ட் மிஸ் ஊந்துருந்தால் மலையிலேருந்து அப்படியே கீழே ஊந்துருப்பான். என் ஃப்ரெண்டு கோப்ரோ பைக்கர் இருக்கான்ல விஷ்ணு, அவன் பேர் விஷ்ணு. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா R15 வந்து போர் போயிடுச்சு, கனெக்டிங் நாடு வந்து போயிடுச்சு. ஸோ அது வந்து டக்கு டக்கு டக்குன்னு சொன்ன நம்ப மாட்டீங்க, ஒரு 700 கிலோமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு கர்நாடகா அந்த சைட்லேருந்து சென்னை வரைக்கும் 50-60லேயே அவன் வந்தான். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி ரோட்டில் 50-60லேயே இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பாசிபிளான இல்லாத விஷயம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா பிளாட் போட்டிங்க, அடா பாவீங்களா, அவுட்டர் ரிங் ரோட்டில் பிளாட் வருது, ஓமே கார் விற்றுருவானுங்க போல இடத்த. சரி ஓகே, 50-60லேயே வந்துட்டு இருந்தான். ஸோ நாங்கள் வந்து அவனை விட்டு வந்துட்டோம், ஏன்னா கண்டிப்பாக எங்களால் 50-60 வரதுன்றது ஒரு பாஸ். 5 பேருமே போனால் நாங்கள் என்னைக்கு போய் சேரதுன்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேர் முன்னாடி வந்துட்டோம். அண்ட் அதுக்கப்புறமா இது என்ன ராபின் பஸ் சீரிஸாக பாராட்டணும், டாமினர் ஃபஸ்ட்டு 50-60லேயே அவர் கூட வந்து கம்பெனிக்கு வந்தார். உண்மையிலேயே வந்து அது வேறு லெவல் ஒரு விஷயம். டாமினரில் 50-60 ஓட்டுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ நீங்கள் அதை ஓட்டி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அது டாமினர் அப்படி ஓட்டுறது. சச்சின் ஒரு இடத்துல கீழே விழுந்துட்டான், எல்லாம் உடஞ்சது இல்லாமல் வண்டியும் உடஞ்சிச்சு, அவனுக்கு சைடில் ஃபேரிங் எல்லாம் போயிடுச்சு. ஸோ அவனும் ஒரு இடத்துல கீழே விழுந்தான். அதுவும் பார்த்தீங்கன்னா கார்னரிங் பண்ணுறப்போ சத்தியமாக அப்போலோ டயர் தான் வேறு லெவல். அவன் 90ல் கார்னர் பண்ணிட்டு வந்தான், அண்ட் ஆப்போசிட்லேயே 2 வண்டி வந்துருச்சு, சிங்கிள் லேன் ரோடு தான். ஸோ டக்குன்னு பிரேக் அடித்தான், கரெக்டாக 90லேருந்து 60க்கு டக்குன்னு வந்து 60ல் தான் அவன் கீழே விழுந்தான். டயர் தான் காப்பாற்றிச்சு அவனை, டயர் மட்டும் அந்த பிரேக்கிங் எல்லாம் சீரியஸாக பிரச்சனையாக இருக்கும். ஃபைனலி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர் தான் வந்தார் கரெக்டாக. மற்ற எல்லா வண்டியிலும் ஒரு பிரச்சனை, ஸோ நிறைய கஷ்டங்கள். ஆனால் இருந்தாலும் வந்து அந்த நைட்டில் வந்து எப்படி சொல்கிறது, அந்த 4 நாள் நாங்கள் ரோட்டில் தங்கணும், பெட்ரோல் பங்கில் தூங்கணும் சொன்னல, வேறு லெவலில் இருக்கும். அதாவது வந்து ஒரு மாதிரி அறபோத நிலைன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது வந்து தூக்கம் வரும் கைஸ். நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா, உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்பேஸ் இல்லைனா வந்து அந்தளவுக்கு தூக்கம் வந்து வராது. ஸோ தூக்கம் வரும் ஆனால் தூங்க முடியாது. அந்த மாதிரி ஸ்டேட் வந்து ஒரு மாதிரி அறபோத ஸ்டேட்டில் இருப்போம் நம்ம, ஓகேவா, ஒரு மாதிரி ட்ரௌசியாக இருக்க மாதிரி இருக்கும், ஓகேவா. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து என்ன ஆகும்னா, காற்று வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவான். அவன் வந்து அறபோதையில் இருந்தானா சிரிப்பான், ஸோ பயங்கரமாக சிரிப்பான். அவன் சிரிச்சு நானும் சிரிச்சு ஸோ எல்லோரும் சிரிச்சு ஒரு ஜோக்காக மாற்றி பண்ணி அன்றைக்கி நடந்த இன்சிடென்ட்ஸ் அதை பற்றி பேசி ஏதாவது பேசி ஐயோ வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா, பிளாட் வந்துருச்சு போல் எங்கள் கைஸ். நான் இப்போ தான் பார்க்குறேன் அவுட்டர் ரிங் ரோட்டில் பிளாட்லாம் வந்தது. சரி ஓகே, அந்த மாதிரி மாற்றி சிரிச்சு செம்ம ஃபன்னாக போவோம். ஸோ ரூம்லேயே வேறு லெவல் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறது. எங்கன்னா ஒரு இடத்துக்கு போனோம்னா நாங்கள் கேமரா தூக்கி வச்சு நாங்கள் பாட்டு ஆட ஆரம்பிச்சிருவோம். அது எப்படி சொல்கிறது, லைக் அது ஒரு ஃபன்னாக இருக்கும். கேமராவில் காட்டுறதுலாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான் இருக்குது. என்றைக்குமே சொல்கிற மாதிரி கேமராவில் நான் அந்தளவு யாராலையுமே காட்ட முடியாது. ஸோ நடக்கிற மூமெண்ட்ஸ் தான் வந்து நாங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணுவோம். அப்படியே மூமெண்ட்ஸ் கேப்சர் பண்ணுறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ அந்த நம்ம கண்ணில் பார்க்குற அளவுக்கு வந்து கேமராவில் நீ எவ்வளோ பெரிய கேமரா வச்சு எடுத்தாலும் கண்ணில் பார்க்குற அளவுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்காது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சீரியஸ்லி. ஒரு பிரச்சனை, வண்டிக்கு பிரச்சனை வந்து அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது, அண்டு கஷ்டமான டைம்ஸ் எப்படி ரைட் பண்ணுறது, உடம்புக்கு எதனா ஆயிடுச்சுன்னா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த ரைட்டில் தான் எப்போவுமே ரைடு போனால் சேஃபாக போய்ட்டு சேஃபாக வந்துடும், எந்த பிரச்சனையும் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ரைட் தான் வந்து நிறைய சொல்லிக் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி வேறு லெவலில் போச்சு இந்த ரைடு. கோவாலேருந்து அழகாக முருதேஸ்வர் போயிட்டு அந்த கோயிலை சும்மா பார்த்துட்டு அப்படியே அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடையில் ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு ஒரு 5 மணி நேரம் உட்காந்து ஃபுட்டேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். நம்புவீங்களா, 5 மணி நேரம் கிட்ட அங்கேயே உட்காந்து நான் கொஞ்சம் ஃபுட்டேஜ் மட்டும் நாங்கள் ஏற்றிக்கிறோண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மெமரி கார்டெல்லாம் ஃபுல்லு. லைக் வந்து 2 டேஸாக நாங்கள் எங்கேயுமே ஸ்டே பண்ணல, ரோட்லேயே தான் இருக்கோம். லேப்டாப் வந்து ஆன் பண்ண முடியாது, சார்ஜர் இல்லைனா. லைக் எப்படி சொல்கிறது, சார்ஜ் போயிடும் டக்குன்னு, அவ்வளோ நேரம் ஃபுட்டேஜ்லாம் காப்பி ஆகாது, பாதியில் எங்கே ஸ்டக் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி இடத்துல 5 மணி நேரம் உட்காந்து அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கவே இல்லை. ஸோ நிறைய மூமெண்ட்ஸ் வந்து வீடியோ எடுக்கவே தோணாது. ஸோ நம்ம என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு தான் வந்து தோணிகிட்ருக்கோம். மும்பை ரைடு வந்து அவ்வளோ ஈஸியும் கிடையாது, அவ்வளோ கஷ்டமும் கிடையாது. ஸோ புதுசாக பண்ணுறப்போ நீங்கள் நல்லா ப்ரிப்பேராக போங்க. ஸோ நாங்கள் வந்து பெருசாக ப்ரிப்பேரே பண்ணல. லைக் எப்படி சொல்கிறது, ஓகே மும்பை தானே போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளைமேட் பற்றி யோசிக்கல. மழை வந்தால் ஓகே ரெயின் கவர் எடுத்துக்கிறோம், ஆனால் குளிருமேன்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிக்கவே இல்லை எதுவுமே. ஸோ அதனால் வந்து நாங்கள் நார்மலாக ரைட் பண்ணுற மாதிரி நாங்கள் கிளம்பணும். பட் பார்த்தா அங்கே சரியான குளிர். நைட்டில் மட்டும் தான் குளிரும், பகலெலாம் எதுவுமே வெயில் சுட்டெரிக்கும். ஸோ அதை நாங்கள் மைண்ட் செட்டில் அப்படியே எடுத்துகிட்டு போயிடும். பார்த்தா நைட்டில் செம்ம குளிரும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் ப்ரிப்பேராக போங்க, பார்த்து போங்க. அண்ட் 800 கிலோமீட்டருக்கு மேலே ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா வர 500 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறது தான் ரியல் ஸ்ட்ரகிளே அதுதான். ஸோ அந்த ஸ்ட்ரகிள் தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். ரோடு அந்தளவு நல்லா இருக்காது. ஐயோ கர்நாடகாலாம் ஐயோ ரோடா அது கருமோ. அப்படியே குட்டி ஸ்பீட் பிரேக்கர் 4-5 ஸ்பீட் பிரேக்கர் ஒரே இடத்துல இருக்கும். வண்டி டங்கு குதிச்சு போகும். ஸோ கடுப்பு எதுக்கு தான் அந்த ஸ்பீட் பிரேக்கர் போடுறாங்களோ. இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர் ஒன்றா போட்டாலே போதும். பாருங்க எது அழகாக ஒன்றா எப்படியா தரமா அதெல்லாம் முடிஞ்சிச்சு. நாங்கள் போகிறப்ப தான் வந்து நிறைய இடத்துல வந்து ரோடெலாம் வந்து அகலப்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ ரோடு போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 1 or 2 இயர்ஸில் வந்து ரோடெலாம் ஃபுல்லாக போட்டு முடிச்சிருவானுங்க. ஸோ அப்போ வந்து வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் போகிறதுக்கு. நார்மலாக நீங்கள் பண்ண நினச்சிங்கன்னா ஒரு 25,000 இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ இந்த கோவா மும்பை ஒரு 11 days அப்படின்ற போது வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 25,000 நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஓரளவு பண்ணலாம். நல்லா நார்மலாக பண்ணி முடிச்சுட்டு வரலாம். எங்களுக்கு வந்து ஸ்டேலாம் ஃப்ரீயாக இருந்ததுனால நாங்கள் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டோம். நடுவில் வந்து வீடியோஸ்லாம் பெருசாக எதுவுமே வந்து எடுக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதான் சொன்ன வீட்டில் நிறைய ஒர்க் இருந்ததுனால இந்த வண்டி இது மாற்றினது அது பண்ணது எதுவுமே வந்து என்னால் வீடியோ வந்து எடுக்க முடியல. லைக் வந்து இந்த ஃபாக் லேம்ப் சரி பண்ணது, அது ஏரியாமல் போய் சொன்னால் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணது. இது பாருங்க 2 சுவிட்ச் வேறு வச்சுருக்கேன்.
ஹெட்லைட்டுக்கு வந்து சுவிட்ச் வச்சுட்டேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆர்வ கோளாறில் வச்சது. நான் வந்து வேறு ஏதோ பிரச்சனை, பேட்ரி தான் ப்ராப்ளம் சொல்லிட்டு ஹெட்லைட் சுவிட்ச் வச்சு நான் பண்ணி அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த காயர் பிரச்சனைன்னு. ஸோ ஓகே, வச்சது எதுக்கு நம்ம ஒயரிங்லாம் கட் பண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து விட்டுட்டேன். இப்போதைக்கு வண்டி வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ரோட்டில் படுக்கிற விஷயம்லாம் வந்து ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். ஐ மீன் எப்படின்னா எல்லாருக்கும் ஒரு நேரத்தில் தூக்கம் வராது, ஒருத்தருக்கு ஒரு நேரத்தில் தூக்கம் வருமா. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எல்லோரும் ரெஸ்ட் எடுக்கிறப்ப நம்மளும் ரெஸ்ட் எடுக்கலாம். ஒருத்தர் தூங்குறப்ப நம்ம தூக்கம் வராது. ஸோ ஒருத்தர் தூங்குறப்பெல்லாம் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். மெய் மறந்து தூங்குவானுங்க, காலை தூக்கின்னு கீழே படுத்துக்கின்னு பானு கொட்டை விட்டுன்னு நல்ல ஃபன்னான மூமெண்ட்ஸாக நடக்கும் கைஸ் நிறைய இந்த மாதிரி ரைட்ஸில் வந்து. அதெல்லாம் வேறு லெவலில் உண்மையிலே இருக்கும். வண்டி இன்னும் சர்வீஸ் வேறு பண்ணல, பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக வந்து மும்பை போய்ட்டு வந்து அப்படியே தான் ஓடிட்டுருக்கு. கரெக்டாக 3035 ஐ மீன் 4500 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் ஓட்டியிருக்கேன் வண்டியை. எப்பவுமே 4000 பண்ணிவிடுவேன். மும்பை போய்ட்டு வந்து ஃபுல்லாக காலியாக காசு எல்லாமே. ஹைவேஸ் வந்து உண்மையிலேயே வந்து வெறுத்துருவீங்க அந்த இடத்துல. ஏன்னா ரூட்ஸ் சீரியஸாக சொல்லி போனால் அந்த அகும்பே அந்த வழி அந்த இதெல்லாம் போகிறப்ப லைக் எப்படி சொல்கிறது, அந்த ரூட்டு வேறு மாதிரி இருக்கும் வயசு. 150-200 கிலோமீட்டருக்கு அப்படியே கர்வி ரோட்ஸாக போகும் பாருங்கள். ஐயோ அந்த மவுண்டன் ஏறி இறங்கி அப்படியே வில்லேஜ் உள்ள அந்த மாதிரி இருக்கும் ரூட்டு. சீரியஸாக செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. பட் ஆனால் ஹைவேஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரி சின்ன பைக் எடுத்துகிட்டு போனீங்க ரொம்ப கஷ்டம். அதான் சொன்னல, அந்த 1300 கிலோமீட்டர் பண்ணுறது வந்து நீங்கள் பண்ணலாம். பட் ஆனால் இந்த மாதிரி சின்ன பைக்கில் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். லைக் வந்து இப்போ என்னோட பைக் க்ரூசிங் ஸ்பீட் வந்து 100 தான் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே பண்ணால் வைப்ரேஷன்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். அந்த R15க்கும் வந்து ஓரளவு தான் 120-115 அந்த ரேஞ்சு தான் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே போனால் அதுலேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டாமினர் அந்த 400cc டியூப் 390, ஒரு டாமினர் லைக் அந்த GT 650, ஸோ அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்க பைக்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் உங்களால் வந்து 130-140 பண்ண முடியும் நார்மலாகவே. ஸோ அந்த மாதிரி பைக்ஸை நீங்கள் போனீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் நல்லா மேனேஜ் பண்ணி சூப்பராக ஓட்டலாம், டயர்ட் ஆகாது, அந்த பிரச்சனைலாம் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு இருக்காது. பட் ஆனால் இந்த மாதிரி சின்ன பைக்கில் பண்ணுறப்ப நீங்கள் வாழ்க்கையை வெறுத்துருவீங்க சத்தியமாக. அந்த வண்டிக்கான தான் எல்லாருமே வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டோம். வண்டிக்கு மட்டும் எதாவது ஆகாமல் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே வந்து நார்மலாக தான் இருந்திருப்பானுங்க. வண்டிக்கெலாம் பிரச்சனையாகவே எல்லோரும் ஒரு மாதிரி டவுன் ஆகிட்டு. ஆக்சுவலி அந்த பிளான் வந்து எப்படி இருந்து பார்த்தீங்கன்னா, கோவா முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வேறு ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிடலாம், வயநாடு இல்லை எதனா மூணாறு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிடலாம் தான் பிளான் இருந்தது. ஸோ வண்டிக்கு ஒரு விஷயம் ஆகவே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஹோப்பே போயிடுச்சு. வேண்டாம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி சரி ஓகே வீட்டுக்கே வந்துட்டோம். சரி ஓகே கைஸ், எனக்கு தோன்றதெல்லாம் சொல்லிட்டேன். நான் எப்போவுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி எதுவுமே பேச மாட்டேன். நான் பார்க்குறோம், என்ன ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கணும்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னென்ன தோணுச்சோ அது எல்லாமே சொல்லிட்டேன். வேறு என்ன இருக்குது, வேறு ஒன்றும் இல்லையே. இந்த 11 நாளில் வந்து இவ்வளோ தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. லைக் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அப்படி எடுத்து வச்சுருக்கோம் உங்கள் முன்னாடி. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், எல்லாருக்கும் வந்து பாய். சீக்கிரமாக மூடணும். எல்லாருக்கும் வந்து பாய் அப்படியே மூடிடலாம். இல்லை வேணாம், மூட வேணாம், நார்மலாகவே இருக்கட்டும். ஓகே கைஸ், எல்லாருக்கும் வந்து பாய். நெல் கொட்டுறாங்க ஃபுல்லாக. வீட்டுக்கு போவோம். செம வெயில் அடிக்குதியா, சரியான வெயில். நான் வேறு ட்ரௌசரு இந்த ஆஃப் ஹேண்ட் போட்டு வந்துட்டேன், டிஷர்ட்டு வீட்டில் இருந்து அப்படியே வந்துட்டேன். சரி ஓகே, போயிட்டு வருவோம். மைலேஜ்னு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நான் 14 தடவை வந்து டேங்க் ஃபுல் பண்ணேன். ஸோ அந்த பில்லெல்லாம் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தான் வந்து அந்த 14 பில்லு. இதை பாருங்கள், உங்களுக்கு காட்டலான்னு சொல்லி எடுத்து வச்சேன், அப்படியே வந்து மறந்துட்டேன். 14 தடவை 0 ஃபில் பண்ணால் கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ கை விட்டு ஓட்டுன்னு கேட்காதீங்க, ஓரமாக தான் போயிட்டு இருக்கேன், காலி ரோடு தான். ஸோ நோ ப்ராப்ளம். அண்ட் மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடைச்ச லோவஸ்ட் மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 38 அண்ட் ஹையஸ்ட் மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 42. எவ்வளோ மைலேஜ் வந்து கண்டிப்பாக கேட்பீங்க, அதுதான்.